தன்னால் ஏற்பட்ட ஒரு விபத்துக்கு பழி போடுவதுங்கிறது இவர்கள் மூளையில சிந்திச்சவங்க செயல்படுத்தினது இல்ல. சமூக வலைதளங்களுடைய மாப் மென்டாலிட்டி, ஒரு கல்ட் மனநிலை எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள். அந்த சம்பவம் நடந்ததை லைவ்ல பார்த்தவர்கள் தான். பார்க்கும்போதே தெரியும், இப்படி 10 பேர் செத்துட்டாங்க, அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வருது, இன்றைக்கு இறப்பு எண்ணிக்கை 20 தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதே மிகப்பெரிய அதிர்ச்சியா பேசிட்டு இருந்த அதே நேரத்துல ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள்ல முதல்ல இதுக்கு ஒரு கவுண்டர் நேரேட்டிவை ஆரம்பித்து வைத்தது இந்த கல்ட் மனநிலையில் இருக்கக்கூடிய தாவேக ஆதரவாளர்கள், கடின சாவு விஜய் ரசிகர்கள். அந்த கட்சியுடைய தலைமை சமூக வலைதளங்களை பார்க்குது, என்ன பேசுறாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய கூட்டத்துக்கு வந்தவங்க இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு நம்ம ஆட்கள் என்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஆட்கள் ரொம்ப கிளவரா இதெல்லாம் வந்து திமுகவுடைய சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சொல்றாங்க, அது சொல்றாங்க, ஆயிரக்கணக்கில் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் எப்படி ரீச் ஆகுது, மொத்த ஈகோ சிஸ்டமும் விஜய் ரசிகர் ஈகோ சிஸ்டமும் இத பரப்புது, 100 ஆயிரக்கணக்கில் ரீட்வீட் ஆகுது. அப்படின்னா அது வியாபாரமாகிற கதையா தானே இருக்கு. இந்த கதையை நாமளே பரப்புவோம், இதை நாமளே தலைமையாவே எடுத்துக்கிட்டாவே என்ன. அப்போ இது மேலிருந்து கீழ் வந்த நேரேட்டிவ் அல்ல, கீழிருந்து